ஜிஎஸ் டாபிக் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா, அதுல எப்படி ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணணும் அப்படிங்கறது தான் இந்த ஒரு வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். பொது அறிவில் கவனம். ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்குதல். இது அவசியமா எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டா, ஆமா. நமக்கு எக்ஸாம்ல 80% ஆஃப் தி மார்க் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் மேத்ஸ். நீங்க குரூப் 4 எழுதுறீங்க பொது தமிழ் அண்ட் மேத்ஸ் அப்படின்னா, அதான் உங்களுக்கு 80% ஸ்கோரா இருக்க போகுது. ஏன்னா 125 மார்க்குக்கு 120 யார் போடுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஜிஎஸ் அப்படிங்கிறது அவங்க வாங்குற மார்க்ல ஈஸியா போஸ்டிங் வாங்குற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 120 ஸ்கோர் பண்ணிட்டாங்க அவுட் ஆஃப் 125 அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்க ஒரு 50 கொஸ்டின் போட்டா கூட அவங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது அங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப இந்த 50 மார்க் அப்படிங்கிறது ஈஸியா வந்துராது. அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பொதுவா இந்த 120ல அடி வாங்குது, கம்மி ஆகுது மார்க் அப்படின்னா இதுல 50 அட்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அப்ப ஜிஎஸ் ஓட ஃபவுண்டேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர். இது என்ன காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி? புதுசா இருக்க மாதிரி இருக்கா? ஒன்னும் இல்ல. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டாலே மாடர்ன் ஹிஸ்டரி தான் நம்ம வந்து நிறைய ஃபோக்கஸ் கொடுத்து படிப்போம். மாடர்ன் ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஃபோக்கஸ் கொடுத்து படிப்போம். அதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட், மெடிவல் நமக்கு ஃபர்ஸ்ட் எப்படி வரலாறு உருவாச்சு, நமக்கு அதுக்கு அடுத்து மெடிவல் பீரியட்ல எப்படி இருந்துச்சு, மாடர்ன்ல அதுக்கு அடுத்து என்ன ஆச்சு, நடந்த நிகழ்வுகள், முக்கிய நிகழ்வுகள்லாம் என்ன, அதுக்கு வந்து நடந்த போராட்டங்கள் என்ன, அது கலந்துகிட்ட லீடர்ஸ் யாரு, அவங்க நமக்கு நாட்டுக்கு என்ன கல்ச்சுரல் லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்டெப்த் கான்செப்டை நம்ம பெருசா பார்க்க மாட்டோம். ஹிஸ்டரியா, ஓகே ஹிஸ்டரி சிலபஸ்ல கொடுத்துருக்காங்களா, ஓகே சிலபஸ்ல இருக்கு. இப்படி மேலோட்டமா நம்ம பார்த்துட்டு போறது வந்து ப்ரிலிம்ஸ்ல அப்போதைக்கு நமக்கு அது ஓகேவா இருக்க மாதிரி இருக்கலாம். பட் என்டையர் ப்ராசஸ்க்கு அதுக்கு அடுத்து மெயின்ஸ், அதுக்கு அடுத்து இன்டர்வியூங்கிற அந்த என்டையர் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஸோ படிக்கிறதுல ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி A to Z அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவா இருக்கணும். செகண்ட் பாயிண்ட், தரோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜியோகிராஃபி. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜியோகிராஃபி அப்படிங்கிறது நமக்கு இந்தியன் ஜியோகிராஃபி மட்டும் இல்லாம சில டாபிக்ஸ்க்கு வேர்ல்டு ஜியோகிராஃபி நமக்கு படிக்கிறது வந்து இம்பார்ட்டன்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், கிளைமேட், ரிசோர்சஸ், ரிவர்ஸ், மவுண்டைன்ஸ் இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ்ல இருந்தெல்லாம் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஜியோகிராஃபில இதெல்லாம் தான் ரிவர்ஸ், இதெல்லாம் தான் மவுண்டைன்ஸ், பிளாட்யூஸ், பிளெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை படிச்சுட்டா அவ்வளவுதான் அப்படி இல்லாம கொஞ்சம் வைடா எதனால இதெல்லாம் வந்துச்சு, எப்படி இது உருவாச்சுங்கிற சொல்லிட்டு ஒரு டீடைல்டான அனலைசிஸ் கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னம்னா நமக்கு ஜியோகிராஃபிக்கு மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு அதுவே தாராளமா போதும். ரீசெண்டா முடிஞ்ச எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும் பிசிக்கல் ஜியோகிராஃபில அவங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி தமிழ்நாடு ஜியோகிராஃபி பத்தி நமக்கு கொஸ்டின்ஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம தமிழ்நாடு ஜியோகிராஃபி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வேர்ல்ட் ஜியோகிராஃபி பத்தி ஒரு பிசிக்கலா இவ்வளவுதான் அப்படிங்கறதுல ஒரு 50% தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுல 100% டெப்தா படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கலாம் கிடையாது. 50% வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கணும். ஆனா தமிழ்நாடு ஜியோகிராஃபில 100% நமக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி கண்டிப்பா இருக்கணும். அடுத்த பாயிண்ட் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர் அவேர்னஸ். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எப்படிலாம் படிக்கணும், நான் என்னோட செல்ஃப் ஸ்டடிக்கு என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க பாத்துருங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ் கண்டிப்பா நம்ம வந்து படிக்கணும். மேகசின்ஸ் அப்படிங்கிறது மந்த்லி மேகசின்ஸ். இங்கிலீஷ்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் யோஜனா படிப்பாங்க, குருஷேத்ரா படிப்பாங்க. குருஷேத்ரா விட யோஜனா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். தமிழ்ல படிக்கிறவங்களுக்கு யோஜனா வந்து திட்டம் அப்படிங்கிற பெயர்ல இருக்கு. அதே மாதிரி தமிழ் அரசு அப்படிங்கிற ஒரு மேகசின் இருக்கு. இம்பார்ட்டன்டான ஒரு மேகசின்ஸா இருக்கு. டெய்லி இங்க இதை படிக்கணும், நோட்ஸ் எடுத்து வைக்கணும், ரிவிஷன் பண்ணணும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல நமக்கு தேர்வு நோக்குல என்னெல்லாம் கேள்விகள் வரும் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க டிவி நியூஸ் பார்த்தும் நோட்ஸ் எடுக்கலாம். டிவி நியூஸ்ல வந்து நமக்கு நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஓரியன்டா இருக்காது. ரொம்ப ஃபியூ தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேகசின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். என்னெல்லாம் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். நேஷனல் பாலிசிஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், ஐஆர்னு சொல்றது, எக்கனாமி, ஸ்போர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆல் ஓவர் வேர்ல்டு வைட். இப்போ ஒருத்தவங்க வந்து உலக அழகியா கிரவுன் வைக்கிறாங்க அப்படின்னம்னா அதெல்லாம் வந்து தமிழ்நாடு நியூஸ்ல இல்லையே அப்படி சொல்லாம இம்பார்ட்டன்ட் நியூஸ் அது. ஸோ அதெல்லாம் தான் வேர்ல்டு லெவல் நமக்கு வந்து வரது. ஒலிம்பிக் நடக்குது, அங்க வந்து வின் பண்ணிருக்காங்கன்னா அது எந்த கண்ட்ரி, எப்போ, எப்படி, யாரு, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம வந்து ஜிகே பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ல எடுத்து பாக்குறது. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் எக்கானமி அண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ். ஒரு சப்ஜெக்டா ஒரு யூனிட்டா உங்கள்கிட்ட சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன். ஸோ நோட் பண்ணிட்டே வாங்க. இங்க எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதோட பிளானிங் எப்படி, பட்ஜெட்டிங் எப்படி, அண்ட் கவர்மெண்ட் இதுக்காக என்னெல்லாம் பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க,
இன்ஃப்ளேஷன், பிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ், அதோட வேரியஸ் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்க. இந்த டாபிக்ஸ்லாம் எவ்வளோ எக்கனாமில இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாரி புக்ல குடுத்துருக்க இந்த டாபிக்ஸோட சேர்த்தி நமக்கு கரண்ட் அஃபேர்ல கவர் ஆகுற டாபிக்ஸும் இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து தனியா ஒரு டாபிக்கா, தனியா யூனிட் 2 அப்படிங்கிறது தானே சிஏ. ஓகே. அப்பனா யூனிட் 2 நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிறத தாண்டி, இந்த சிஏ அப்படிங்கிறது எக்கனாமிலயும் வரும், ஹிஸ்டரிலயும் வரும், ஜியோகிராஃபிக்கும் வரும். எப்படி வந்து லிங்க் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தலைவர் இருப்பாரு. அந்த தலைவர் நீங்க ஐஎன்எம்காக படிச்சிருப்பீங்க. அந்த தலைவருக்கு 100வது பிறந்தநாள் வந்திருக்கும். அதுக்காக ஒரு காயின் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இல்ல அந்த ஒரு நபருக்காக ஒரு சிலை திறப்பு நடந்திருக்கும். இதெல்லாம் தான் கரண்ட் அஃபேர் டாபிக் நமக்கு சப்ஜெக்ட்டோட லிங்க் ஆகுறது. அப்ப கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறது யூனிட் 2 மட்டும் தனியா கிடையாது. அது எல்லா யூனிட்டோடையும் கவர் ஆகும் அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக். சயின்ஸ் படிக்கிறதே கஷ்டங்க. யூனிட் 1 இதுல எங்கங்க சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்னு பார்த்தா, சயின்ஸ் அண்ட் டெக் அப்படிங்கிறது சயின்ஸ் அது ரெண்டுமே ஒண்ணான்னு பார்த்தா, சயின்ஸ்குள்ள வரதான் சயின்ஸ் அண்ட் டெக் நமக்கு ஒரே சிலபஸா தான் கொடுத்திருக்காங்க. ஆனா மெயின்ஸ்க்கு வந்து பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இப்ப நமக்கு வந்து அங்க என்ன பண்ணிட்டாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்கை தாண்டி நமக்கு ஸ்டாட்டிக் டேட்டாவும் சயின்ஸ்ல படிக்கணும் அப்படிங்கிற சிலபஸா நமக்கு கொடுத்திருக்காங்க. இங்க நமக்கு வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நியூ டிஸ்கவரிஸ் இன் மெடிசன், அதோட பிரின்சிபல்ஸ், ஆர்கனைசேஷன், கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த மாதிரி அட் பிரசன்ட்ல இது சயின்ஸ் அண்ட் டெக் அவேர்னஸ் அப்படிங்கிறது நமக்கு டோட்டலா சிஏ. சிஏ தான் நமக்கு இங்க சயின்ஸ் அண்ட் டெக் அவேர்னஸ். பேசிக்கா இப்போ ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, சிம்பிளா இருக்கிற பேசிக்ஸை கத்துக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம டக்குன்னு எங்க வந்துடுறோம், ஏஐக்கு வந்துடுறோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை வச்சு என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்ல பேசிக்கா என்னெல்லாம் அப்படிங்கறத பார்த்து முடிச்சுட்டு உடனே நம்ம வந்து எங்க வரோம், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வரும். ஏன்னா அதுதான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா சயின்ஸ் அண்ட் டெக். ஸோ சிலபஸ்ல இருக்கிற ஒரு வார்த்தை இம்பார்ட்டன்ட். நானோ டெக் கொடுத்துருப்பாங்க, எப்படி ஒண்ணுன்னா வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டா அதை நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். இது எங்க கவர் ஆகுதுன்னு பார்த்தா, சயின்ஸ்ல ஒன் ஆஃப் த டாபிக்கா நமக்கு என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கு. ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நமக்கு 11th 12th ஜியோகிராஃபில இம்பார்ட்டன்டா நிறைய டேட்டா இருக்கு நமக்கு பாக்குறதுக்கு. ஜியோ ஸ்பேஷியல் பத்தி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து இப்ப இங்க என்விரான்மெண்டல் இஷ்யூ பாருங்க, கிளைமேட் சேஞ்ச், பொல்யூஷன், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்டோட கோல்ஸ் என்னெல்லாம், இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, இங்க பிஎம் பிரசிடென்டோட அந்த கவர் ஆகும். தமிழ்நாடு எஃபோர்ட்ஸ் என்ன நம்மளோட என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன் சம்பந்தமா, இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே சிலபஸே நமக்கு வந்து லைனா கொடுத்துருக்காங்க. அப்ப அந்தந்த டாபிக் எந்தெந்த ஏரியால கவர் ஆகுது அப்படிங்கறத பார்க்கணும். ஜியோகிராஃபி 11th 12th படிக்காம இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து ஃபுல்லா படிங்க. இதுல ஒரு 8 லெசன் இருக்கும், 11th ஒரு 8 லெசன் இருக்கும், 12th ஒரு 8 லெசன் இருக்கும். வேர்ல்ட்ல கவர் ஆகுறதெல்லாம் பெருசா தேவையில்லை. நம்ம தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல, இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல கவர் ஆகிற டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே எஃபோர்ட் கொடுத்து படிங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபோக்கஸ் ஆன் தமிழ்நாடு ஸ்பெசிபிக் ஜிகே. இந்த தமிழ்நாடு ஸ்பெசிபிக் ஜிகேங்கிறதுக்கு தனியா நீங்க நோட்டு போட்டு எழுதினாலும் ஓகே, இல்ல நீங்க ஓவராலா படிக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கிட்டாலும் ஓகே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. இங்க நமக்கு கவர் ஆகிற எல்லாமே ஹிஸ்டரி, கல்ச்சர், ஜியோகிராஃபி, எக்கனாமி எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் எல்லாமே தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படிங்கிறது டே பை டே நீங்க வந்து நோட் பண்ணி படிச்சுக்கிட்டே வரணும். தமிழ்நாடுக்கு ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் கொடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிகே பொறுத்த வரைக்கும். ஃபெமிலரைஸ் யுவர் செல்ஃப் வித் ஸ்டேட்ஸ் ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ், ஃபேமஸ் லேண்ட்மார்க்ஸ் அண்ட் மேஜர் இண்டஸ்ட்ரீஸ். இங்க ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு ஓரியன்டட்ல நிறைய புக்ஸ் எழுதியிருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் ஏரியால ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராமினன்ட் பர்சனாலிட்டியா இருப்பாங்க. யாரு அப்படிங்கறத நம்ம வந்து பாத்துக்கணும். ஸோ ஓவராலா ஜிகேல நீங்க எப்படி உங்க ஃபவுண்டேஷன், இப்பதான் நான் ஃப்ரெஷரா படிக்கிறேன், இல்ல நான் நிறைய படிச்சுட்டே இருக்கேன், பட் ஜிஎஸ் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சனே தர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி குவிஸ் அட்டென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.